எல்லாரும் பேசாம இருங்க. இப்ப மிஸ் வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பேசணும்ல பேர் எழுதி வைக்க சொல்லியிருக்காங்க. பேர் எழுதி வைக்கிறதுக்கு செம அடி விழுவும். அதனால எல்லாரும் அமைதியா இருங்க சரிங்களா? மிஸ் ஸ்டாஃப் ரூம்ல தான் இருக்காங்க. தமிழ் டெஸ்ட் பேப்பர் தான் திருத்திட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எல்லாருக்கும் இப்ப கொஞ்ச நேரத்துல தமிழ் டெஸ்ட் பேப்பர் கொடுத்துட போறாங்க. மடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவ ஒருத்தி பேச வேணான்னு சொல்லிட்டு இவளே எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பா லூஸ் மாதிரி. டேய் நீ தமிழ் எக்ஸாம் நல்லா எழுதுனியா? 5 கொஸ்டினும் கரெக்டாக எழுதிட்டியாடா? நான் பேச மாட்டேன்ப்பா. பேசினா ஆயிஷா பேர் எழுதிடுவா. அப்புறம் மிஸ்ஸுக்கிட்ட யார் அடி வாங்குவா? என்னாலாம் பேச முடியாதுப்பா. அதெல்லாம் அவள் பேர்லாம் எழுத மாட்டாடா. நீ சொல்லு. ஒன்றும் இல்லை, அவள் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. நீ பேசு. நான் எல்லாமே எழுதிட்டேன். பேச வேணாம்னு சொல்ல அந்த ஆனியா பெஞ்சில் தான் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. நீங்க 2 பேரும் தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. விஜய் நான் உன் பேரை எழுதி வச்சிருவேன்டா. அதுக்கப்புறம் பாத்துக்க. நான் ஒன்றும் பேசல. அவள் தான் சும்மா வேணும்னே என்கிட்ட பேச்சுக்கு வந்தா. போ, நான் பேச மாட்டேன். உன்னால தான் பாத்தியா? 2 பேரும் பேசாதீங்க. லாஸ்ட் திரும்பவும் பேசுனீங்கன்னா பேர் எழுதி வச்சிருவேன் பாத்துக்கிறங்க. இப்படியே அமைதியா இருங்க மிஸ் வர்ற வரைக்கும். அஞ்சலி, உனக்கு ஒன்று தெரியுமா? மிஸ் எல்லா தமிழ் பேப்பரையும் திருத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ எடுத்துட்டு வர போறாங்க. எல்லாருக்கும் சமவாதம் இருக்குது இன்னைக்கு. டேய் எங்க இருந்துடா வர்ற இவ்வளவு லேட்டா? எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வருவியோ? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் உட்காரு. பேசாம வந்ததும் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பேசுனாங்க? மிஸ் எல்லா பேப்பரையும் திருத்திட்டாங்களா? இப்போ பேப்பர் எடுத்துட்டு வர போறாங்க. பசங்களா, மிஸ் எல்லாம் திருத்திட்டாங்க. இன்னைக்கு சமவாதம் இருக்குன்னு சொன்னாங்க. வந்துட்டே இருக்காங்க. மிஸ் வந்தோடனே எல்லாருக்கும் சம அடி தான். பௌ நான் தான் எழுதலையே. நான் நாளைக்கு எங்கள் அம்மா வேற கூப்பிட்டு வரணும். நீ விட்டு அடிச்சு மிஸ் கிட்ட நல்லா மாட்டிட்டு உங்கள் அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் நாங்கள்லாம் எக்ஸாம் பேப்பரில் எவ்வளோ மார்க் வந்துச்சு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். சரி நீ பேசுறது போதும். போய் உட்காரு. மிஸ் வரட்டும். மணி நான் வேற 3 கொஸ்டின் தான் எழுதுனேனே. அதுக்கு மேலே ஒழுங்காவே எழுதல. நீங்கள் வேற, நான் வேற நாளைக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரணும்ல. அதை வேற மறந்துட்டேன். சரி போய் உட்காருவோம். ரவி, நீ பேசாமல் உனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டுமே எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் எழுதுனாங்களே. அப்படி இருந்துச்சுன்னா கூட இந்நேரம் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நீ வேணும்னே பார்த்து எழுதி இப்போ பாரு அம்மாவை கூப்பிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. மிஸ் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், பரவாயில்லையே, கிளாஸு இவ்வளோ அமைதியாக இருக்குது. பரவாயில்லையா ஆயிஷா? எல்லாரும் அமைதியாக பார்த்துட்ருக்கியே. சரி வெரி குட். இப்படியே இருக்கணும் சரியா? நான் இருக்கிறப்பவும் இல்லாதப்பவும் எப்போவுமே இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கணும் கிளாஸ். ஓகே? சரிம்மா, தமிழ் பேப்பர் எல்லாமே கரெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பேப்பர் கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துருவேன். ஓகேவா? ஐயோ, மிஸ் பேசும்போது என்னையே பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கு. ஒருவேளை என் பேப்பரில் நான் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருப்பனோ? ஐயோ பயமாக இருக்குதே. எல்லா பேப்பரும் கரெக்ஷன் பண்ணியாச்சு. நான் இங்கே வச்சுட்டு போகிறேன். ஆயிஷா, நான் இப்போ வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பேப்பரை யாரும் எடுத்து பார்த்துறாம பார்த்துக்கோமா. நான் வந்துடுறேன். இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்குறேன். பட் யாருக்கு எத்தனை மார்க் வந்திருக்குன்னு தெரியல. யார் பேப்பர் இதுன்னே தெரியலையே. 50 மார்க்கா மொத்தம்? 50 மார்க்குக்கு யாரோ 10 மார்க் தான் எடுத்திருக்காங்க. யாருன்னே தெரியல. படி பயமா இருக்கு. வந்து பேப்பர் கொடுக்கும் போது தான் சமாடி வைக்க போறான்னு நினைக்கிறேன் மிஸ். ஆயிஷா, நான் என் பேப்பர் மட்டும் பார்த்துக்கிறேனே. நான் எவ்வளோ எடுத்துருக்கேனே தெரிலப்பா. இருப்பா பார்த்துக்கிறேன். மேலே யார் பேப்பர் இருக்குது? இன்னும் ரகு என் பேப்பர் தான். ஐயோ 50க்கு 10 மார்க் தான் எடுத்துருக்கிறேண்ணா. டேய் ரகு, என் பேப்பரையும் கொஞ்சம் அப்படியே பார்த்து சொல்கிறா ப்ளீஸ்டா ரகு. சரி இரு ஆனியா பார்க்குறேன். இரு, உன் பேப்பரை காணோம். டேய் எப்படா நீ வந்தா? எதுக்குடா இங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கா? உன்னை பேசாம தானே இருக்க சொன்னேன். வந்து பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்கா. மிஸ் கிட்ட சொல்லி விட்டுறேன். ஓடிடு ஒழுங்கா. மிஸ் கிட்ட சொல்லிடாத. சரி போகிறேன். நானே இங்க பார்க்காம நின்றுட்டு இருக்கேன். இவன் மட்டும் வந்து மார்க்கை பார்த்துட்டு ஓடுறான் வருவேன். சரிம்மா ஆயிஷா, யாராவது பேசுனாங்களா? பேர் எழுதுனியா? சரி போய் உட்காரு. நான் இப்போ பேப்பர் கொடுத்துட்றேன். நேற்று டெஸ்ட்டில் வச்சது ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் பண்ணால் 5 கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆனால் அந்த 5 கொஸ்டினுக்கே ஒழுங்காக ஆன்சர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இருக்குது எல்லாருக்கும் இன்றைக்கி வரேன். ஒவ்வொருத்தராக பேர் சொல்கிறேன். நான் கூப்பிடவங்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு யார் நேம் இருக்குன்னு பார்ப்போம். 5 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். அதுக்கே என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க நேற்று? ரகு, ஃபஸ்ட்டு ரகு தான். இங்கே வா ரகு. 50க்கு 10 மார்க் எடுத்திருக்கேன். ஐயோ சாரி மிஸ் நான் ஒழுங்காக படிக்கல மிஸ். அதான் மிஸ். ஏற்கனவே எல்லாம் சொன்ன கொஸ்டின் தானே. சின்ன கொஸ்டின் கூட உன்னால் ஒழுங்காக எழுத முடியாதா? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ வீட்டில்? முன்னாடியே சொல்லி தானே அனுப்பிச்சிருந்தேன் இந்த கொஸ்டின்லாம் வரும்னு. சாரி மிஸ், எனக்கு மனப்பாடமே ஆகலை மிஸ். சாரி மிஸ். என்ன சாரி? ஒழுங்காக சொன்ன கொஸ்டினை படிச்சுட்டு வராமல் சாரி அக்கா நீட்டு. இனிமேல் ஒழுங்காக எடுத்து படிச்சுட்டு வந்துடணும் சரியா? 10 மார்க் வாங்கி வச்சுருக்கேன். ஃபெயிலு. ஒரு 25 மார்க் எடுத்துருந்தா கூட பாஸ் ஆகிருப்பேன். போ ஒழுங்காக அடுத்த தடவை படிச்சுட்டு வந்துரு. சரி நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். இது யார்? 15 மார்க்கு. பாலு எந்திரிச்சிங்க வா. எழுதும் போது நிறைய கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி கடகடன்னு எழுதிட்டு இருந்தேன். 15 மார்க் எடுத்து வச்சுருக்கேன். மிஸ் நேற்று எனக்கு செம்ம ஜுரம் மிஸ். நேற்று நான் ஒழுங்காகவே படிக்கவே இல்லை மிஸ். வீட்டில் செம்ம ஜுரமாக இருந்தனால நான் புக்கை எடுத்து படிக்கவே இல்லை மிஸ். அதான் மிஸ் எனக்கு கொஸ்டின்லாம் அவ்வளோவா தெரியல. அதனால தான் மிஸ் நான் ஒழுங்காக எழுதலையே. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிவிடு. ஒவ்வொரு தடவையும் இதை தான் சொல்கிறேன். கை நீட்டு கையை எப்போவுமே நீட்ட மாட்டியே. சாதாரண 5 கொஸ்டின் டெஸ்ட்டுக்கே இப்படி பண்ணிங்கன்னா அடுத்து எக்ஸாம்லலாம் என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு போ பேப்பரை ஒழுங்கா. அடுத்த தடவைலாம் ஒழுங்காக எழுதிட்டு சொல்லிட்டேன். போ நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். டே பாலு, நீ நல்லா தானடா படித்த? நிறைய தானே எழுதுன மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னடா இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருக்க? என் பக்கத்தில் தானே உட்காந்து எழுதுனேன். ஆமாம் ரோசி, ஆனால் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கதையை எழுதுனேன். அதனால தான். நிறைய பேர் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் கதை எழுதி வச்சுருக்கீங்க. அடுத்தது யார்? தனுஷ் வெரி குட். 50க்கு 42 மார்க் எடுத்திருக்கேன். பரவாயில்ல, எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக இருந்துச்சு. ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் இருந்துச்சு. வெரி குட் தனுஷ். அடுத்தது யார்? அடுத்தது பிரியா 50க்கு 23 எடுத்திருக்க. ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்க. பரவாயில்ல, போன தடவைக்கு இந்த தடவை
கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி படிக்க ஆரம்பிச்சிரு. சரியாம்மா? ஓகே மிஸ். அடுத்தது யாருன்னு பார்ப்போம். அடுத்தது ஆனியாவா? ஆனியா 50க்கு 32 மார்க்கு. பரவாயில்லையே, இந்த தடவை 32 மார்க் எடுத்திருக்க ஆனியா. சூப்பர்மா, வெரி குட். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? நல்லா படிக்கணும். அடுத்த எக்ஸாமுக்குலாம் 50க்கு 45, 49 அப்படி எடுக்கணும். அட ஆனியாவா இது? ஆனியா, எப்படி நீ இவ்வளோ மார்க் எடுத்த? டிப்பி தானே அடிச்ச? நான் தான் டிப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டேன். நீ ஆனால் மாட்டிக்காம டிப்பி அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் ரவி, நான் ஒன்றும் உன்ன மாதிரி டிப்பிலாம் அடிக்கல. நீ தான் டிப்பி அடிச்சு நல்லா மிஸ்ஸிக்கிட்ட மாட்டிட்டு உத வாங்கினேன். நான் ஒன்றும் படித்து எழுதினேன். உன்ன மாதிரி ஒன்றும் கிடையாது. சரி சரி, என்ன பேச்சு சத்தாங்க? அமைதியாக இருங்க. அடுத்தது யாருன்னு பார்ப்போம். அடுத்தது விஜய். விஜய் 50க்கு 25 எடுத்திருக்க. ஏன் விஜய், இன்னும் நல்லா படிக்கலாமே? நீ நல்லா படிக்கிறதானே? ஏன் இந்த தடவை இவ்வளோ மார்க் கம்மியாயிருச்சு? அடுத்த தடவைலாம் ஒழுங்காக எழுதணும். சரியா? ஆனால் பாஸ் ஆகிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் யார்? ஆயிஷா. ஆயிஷா 50க்கு 30 மார்க் எடுத்திருக்க. 20 மார்க் 2 கொஸ்டின் ஒழுங்காக எழுதவே இல்லை. ஏன், என்னாச்சு? ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் தான் கரெக்டாக இருந்துச்சு. மிஸ் நான் அடுத்த 2 கொஸ்டின் படிக்கவே இல்லை மிஸ். 3 கொஸ்டின் தான் மிஸ் நல்லா படிச்சேனே. 2 கொஸ்டின் பெருசாக இருந்தனால படிக்கவே இல்லை மிஸ். அதான் மிஸ் கம்மியாயிருச்சு. சாரி மிஸ், நான் இதுக்கப்புறம் படிச்சிடுறேன் மிஸ். நீ ஃபஸ்ட்டு எழுதியிருக்க 3 கொஸ்டினை விட அடுத்த 2 கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுதான் எக்ஸாமுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அடுத்த 2 கொஸ்டினையும் படித்து வச்சிரு. சரியா? இந்தா 30 மார்க் எடுத்திருக்கேன். சரி மிஸ், நான் அடுத்த 2 கொஸ்டினையும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுறேன் மிஸ். சாரதி, எனக்கு தெரிஞ்ச 3 கொஸ்டினுக்கு நான் நல்லா எழுதுனேன்டா. அதனால தானே எனக்கு 30 மார்க்காச்சும் வந்துச்சு. அம்மா, உனக்கு 2 கொஸ்டின் தானே தெரியும்னு சொன்னா. அப்போ உனக்கு எவ்வளோ மார்க்கிட்ட வரும்? நெக்ஸ்ட்டு சாரதியோட பேப்பர் தான் இருக்குது. சாரதி எந்திரிச்சிங்க வா. ஐயோ ஆயிஷா, அடுத்து என்ன தாண்டி கூப்பிட்றாங்க? நான் 2 கொஸ்டின் தாண்டி ஆயிஷா எழுதுனேன். எனக்கு அதுக்கு மேலே தெரியாது. இருடி போயிட்டு வரேன். சாரதி 50க்கு 20 மார்க் எடுத்திருக்க. என்ன சாரதி இது? நல்லா தானே படிச்சுட்டு இருந்த நீ 40 மார்க்கு கிட்ட எடுப்பேன்னு நினச்சேன். பார்த்தா 20 தான் எடுத்திருக்க. 2 கொஸ்டின் தான் எழுதியிருக்க. மிச்சம் 3 கொஸ்டின் நீ சுத்தமாக ஒழுங்காகவே எழுதலை. ஏதோ கதை அடிச்சு வச்சுட்டு இருக்க. உன் இஷ்டத்துக்கு கதை அடிக்கிறதுக்கு தான் பேப்பர் கொடுக்குறேன் நான். அடுத்த தடவை ஒழுங்காக படித்து எழுது. இந்த அப்படி. சரி ஓகே மிஸ், நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா படித்து எழுதுறேன் மிஸ். ஆயிஷா, நான் சொன்ன மாதிரியே அந்த 2 கொஸ்டின் தான் எழுதுனேனே. அதுக்கு தான் எனக்கு 20 மார்க் கிடச்சிருக்கு. நான் படித்த 3 கொஸ்டினுக்கு எனக்கு 30, நீ படிச்சிருக்க 2 கொஸ்டினுக்கு உனக்கு 20 கிடச்சிருக்குடா. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இன்னும் 2 பேப்பர் இருக்குது. இது யார் இது? அஞ்சலி. அஞ்சலி வந்து 50க்கு 33 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே தான், பட் இருந்தாலும் இன்னும் நல்லா படிக்கணும் அஞ்சலி. இன்னொரு 2 கொஸ்டினில் ஏதோ நீ வந்து குழப்பி வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர் அதுலேயும், அந்த ஆன்சர் இதுலேயும் குழப்பி வச்சுருந்தேன். அது என்னன்னு செக் பண்ணி பார்த்து புக்கில் கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கோ. ஓகே மிஸ், குழப்பிட்டேனா? அச்சோ. படிக்கும் போது வேக வேகமாக படித்தா அப்படி தான் குழம்பி போகும். நெக்ஸ்ட் பேப்பர் யார்? நெக்ஸ்ட்டு ரோசி. ரோசி 50க்கு 44 எடுத்திருக்க. தனுஷை விட 2 மார்க் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்க. வெரி குட் ரோசி. தேங்க்யூ ஸோ மச் மிஸ். ஓகே ரோசி, வெரி குட், சூப்பர். நல்லா படிச்சிருக்கீங்க. ரோசியும் நல்லா எழுதியிருக்கான். தனுஷும் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கான். ரோசியும் தனுஷையும் பார்த்து கற்றுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி நல்லா எழுதணும் இதுக்கப்புறம். சரியா? எல்லாருமே நல்லா படித்து எழுதுங்க. இந்த ரோசி. நல்ல வேலை, 44 மார்க். 6 மார்க் எப்படி போச்சோ தெரியல. ரோசி, சூப்பர் ரோசி. ரோசி, எனக்கும் நிறைய சொல்லிக் கொடு ரோசி. நான் இனிமேல் உங்ககிட்டயே கற்றுக்குறேன். சரியா? எனக்கும் நிறைய சொல்லிக் கொடு. சரி பசங்களா, இந்த கிளாஸ் ஃபுல்லாக பேப்பர் கொடுக்கறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்தது எக்ஸாம் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் 5 கொஸ்டின் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டு சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் சண்டேயில் டெஸ்ட்டு சொல்லுவேன். படிச்சுட்டு வந்து மண்டே எழுதிருங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட் எழுதுனதே இப்படி இருக்கு. மறுபடியும் அடுத்த டெஸ்ட்டா? ஐயோ, நான் வேற எங்கள் அம்மா கிட்ட போய் 50க்கு 30 மார்க் எடுத்தேன்னா எங்கள் அம்மா திட்டு 20 மார்க் எங்கடி போச்சுன்னு கேட்கும். என்னதான் பண்ண போகிறோன்னு தெரியல. சரி மிஸ், அடுத்த டெஸ்ட் நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள். நாங்கள் படிச்சுட்டு வந்துடுறோம் மிஸ்.